வடிவுடை நாயகி, நெல்லை நாயகி என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் காந்திமதி அம்மன் கமலபீட நாயகி அருள்பாலிக்கிறார். ஆதிபராசக்தியின் 51 சக்தி பீடங்களில் கமலபீடமாக திருநெல்வேலி காந்திமதி அம்மன் கோயில் விளங்குகிறது. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற தலமான நெல்லையப்பர் கோவிலும் அருகிலேயே காந்திமதி அம்மன் கோயிலும் இரட்டை கோயில்களாக திருநெல்வேலியில் நடுநாயகமாக அமைந்திருக்கின்றன. பஞ்ச சபைகளில் இது தாமிர சபை. நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது லிங்கத்தில் அம்பிகையின் உருவம் தெரிவது ஒரு அற்புத காட்சியாகும். தங்கள் குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு நடப்பது போலவே அன்னையின் திருமண விழா, அதையடுத்து வளைகாப்பு விழா ஆண்டுதோறும் இந்த கோயிலில் பக்தர்களால் நடத்தப்படுகிறது. ஆடிப்பூர வளைகாப்பு விழாவின் 4ஆம் நாளில் வளைகாப்பு வைபவம் நடைபெறுகிறது. அத்துடன் புரட்டாசி நவராத்திரி திருவிழா, திருக்கல்யாண திருவிழா, ஆணிப்பெருந்திருவிழா போன்றவையும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் புதிய பட்டு உடுத்தி சந்தனம் ஜவ்வாது பூசி தலையலங்காரம் செய்து மாலை அணிந்து தங்க நகைகள் ஜொலிக்க அலங்கரிக்கப்பட்ட தேவியாக காந்திமதி அம்மன் அருள்பாலிப்பாள். அப்போது அனைத்து பழ வகைகளும் பிரசாதங்களும் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்றன. அறம் வளர்த்த நாயகியாக இங்கு அமர்ந்துள்ள தேவியை ஈசன் திருமணம் செய்து கொண்டதால் இங்கு திருமணம், சஷ்டப்த பூர்த்தி போன்றவை நடத்துவது மிகச் சிறந்தது. ஆடி மாத வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் அளிக்கப்படும் வளையல்களை பெண்கள் அணிந்தால் பிள்ளை வரம் வேண்டுவோருக்கு பிள்ளை வரமும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் கைகூடும் என்பது ஐதீகம்.